கஞ்சா புழக்கங்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. இது எல்லாமே ஆந்திரா கேரளால இருந்தா கடத்தப்பட்டு வருது. தேனி அதான் கேரளா தேனி ஆந்திரா. இதை அடிவேற நீங்க வியாபாரம் தூக்கிட்டு வரலாம். கூலிக்கு வேலை செய்றேன், மாட்டினம் பூரா கூலிக்கு வேலை செய்றேன். இந்த ஆணிவேர் யார் எங்கிருந்து உற்பத்தி பண்றோ அவனை கைது பண்ணி கொண்டு வந்து அடைக்கணும். அதான் அரசுகிட்ட நான் பல துணி கேட்டுட்டு இருக்கேன். வேலை செய்ய வேலைக்காரனை கைது பண்ணி ஒரு புரோஜனம் அந்த நிலை மாற்றணும்னு சொல்றேன். கஞ்சாவனால்தான் அந்த கொலை நடக்குது. இந்த ராணிப்பேட்டில் நடந்த இன்சிடென்ட்ல கஞ்சா. அதே பத்திரிகை செய்யல நீங்க போட்டிருக்கீங்க கஞ்சா நல்லா குடிச்சிட்டு போதையில தான் பண்ணிருக்காங்க. தவறு. இது இந்த கஞ்சா புழக்கங்கள் வந்தா தாயை கூடுறது, தாப்பனை கூடுறது, நண்பர்களை கூடுறது, கூட இருக்கவனை கூடுறது, இதெல்லாம் கஞ்சா. இல்லன்னு சொல்லலையே. தமிழ்நாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாரத்தில் வருவதற்கான ஒரே மேடையில் அனைத்து அரசியல் தலைவர்களும் இருக்க இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அழைத்தால் பார்ப்போம். அழைக்கல இல்ல யாருமே. அந்த ஒரு முகாந்திரம் இது வரைக்கும் தகவல் சொல்லல. தகவல் சொன்னா கண்டிப்பா போகும். காத்திருக்கணும். இன்னைக்கு முன்னா அவங்க தான் கூப்பிடணும். நான் போய் வழி வழியா வான்னு சொல்ல மாட்டேன். ஆட்டி போக மாட்டேன். அது அவங்க அழைக்கிறது அப்புறம் பார்ப்போம். அது அழைக்காம நான் இப்ப முடிவு சொல்ல முடியும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கு. அது அவங்களுடைய கூட்டணி. ஆமா. இப்ப அதிமுகவா இருக்கட்டும், தமிழக மக்கள் கட்சிகளா இருக்கட்டும், கூட்டணி பெரிய அளவுக்கு இல்லைன்னு மக்கள் மத்தியில பேசப்படுது. அது இப்ப சொல்லவே முடியாது. எந்த அரசியல் கட்சி கூட்டணி இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று தேர்தல் காலகட்டம் நெருங்குற நேரத்துல யார் யாரோட போறா, யாரு பிரியுறாங்களோ அப்பதான் சொல்ல முடியும். ஜனவரி மாசம் நீங்க பத்திரிகை செய்தாலும் சொல்றீங்க. இன்னும் கட்சிகள் எல்லாம் முடிவு எடுக்கல. நிறைய கட்சிகள் வந்து திமுக வெளியில வரலாம், அதிமுக வெளியில போலாம், அதிமுக கூட்டணி சேரலாம், திமுக சேரலாம், தாவாக்கள சேரலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. தமிழகத்துல தேர்தல் காலகட்டத்தில் தான் முடிவு எடுப்பாங்க. அந்த நேரத்துல எந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாரோட கூட்டணி அமைக்க அது வெற்றி. அதிகமான கடன் வந்து இந்த அரசு வாங்கிட்டு சொல்லி தமிழிசை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸோட பார்வையாளர் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த அரசு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு, மத்திய மாநில அரசுகள் நிறைய இடத்துல நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இது. பீகார் அரசு எவ்வளவு வாங்கி பாத்தீங்கல்ல, லிஸ்ட்ல போட்டாங்க. தமிழ்நாட்டை விட அதிகமா யாரும் வாங்கியிருக்காங்க. பீகார் முதலமைச்சர் வாங்கிக்காரு. அதான் ஒவ்வொன்றையும் சுட்டி காட்ட முடியாது. அந்த ஆளுமை அவங்க தான் இருக்கு. அவங்க வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க அவங்க தான் படிச்சு வரையில சொல்றேன். அது நான் சொல்ல முடியாது. பத்திரிகைலாம் அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டேன். நீங்க ஒண்ணு சொன்னா 9 திருச்சி போடுவீங்க. அதனால நான் சொல்றேன். எப்ப சொல்றேன், எப்ப சொல்லணும் அப்ப சொல்றேன். ரெண்டே அணிதான். அதிமுக திமுக மூணாவது அணி, நாலாவது அணி. தமிழக மக்கள் முன்னேற்றம் நினைக்கல. திமுக அதிமுக